இன்னைக்கும் என்ன டாபிக் அப்படின்னா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். நம்ம தேவனாகிய கர்த்தர் வந்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். ஸோ இந்த மீட்டிங் ஸ்டார்ட்டிங்ல சிஸ்டர் கூட அருமையான ஒரு சாட்சிய வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அ என்னன்னா, என்னோட செர்மனும் அதுதான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். நம்ம தேவன் நம்மளுக்கு வந்து இந்த உலகத்துல யாருமே இல்லாம இருக்கலாம். நம்ம சுத்தி நெறைய பேர் இருந்தா கூட நம்ம நெறைய நேரம் ஃபீல் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து யாருமே இல்லையே! அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கலாம். ஏசப்பா இன்னைக்கு உங்கள பார்த்து சொல்றாங்க. அவர் வந்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறாருன்னு சொல்லி. ஆ சங்கீதம் 68:5 வசனம் பாருங்க. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். சோ பரிசுத்த வாசஸ்தலத்துல இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவர நோக்கி பார்க்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறாரு. விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். சோ என்னோட லைஃப்ப நான் பெரிய சாட்சியா சொல்லுவேங்க. ஆக்சுவலி என்னோட அப்பா வந்து இறந்து போனப்ப அந்த பெயின் வந்து என்னால தாங்கவே முடியல. நான் வந்து அதுலருந்து ரெக்கவர் ஆனதே வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அந்த டைம்ல ஃபேமிலிலயும் நெறைய பிட்ரயல்ஸ் என்னால வந்து ஆ அவ்வளவுதான் நம்மளோட லைஃப்ன்ற மாரி நான் கொஞ்சம் ரொம்ப பேக்ல இருந்தேன். அப்ப வந்து என்னோட சர்ச்ல வந்து நான் மெசேஜ் கேட்கறதுக்காக போயிருந்தேன். சரி அட்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தப்ப, ஏசப்பா அந்த ஒரே ஒரு வார்த்தை மெசேஜ் ஸ்டார்ட்டிங்ல அவங்க சொன்னாங்க. யாருக்கெல்லாம் வந்து அப்பா இல்ல, அப்பா இல்லையோ, பரம தகப்பன் அவரு டைரக்ட்டா அப்பாவா இருக்கிறாரு. ஏசப்பாவே உங்களுக்கு டைரக்ட்டா அப்பாவா ஆயிருவாரு அப்படின்னு சொல்லி, அந்த வார்த்தை வந்து என்னோட இடைப்பட்டதுங்க. சோ இந்த இடத்துல நான் சொல்ல வரேன், நம்மளுக்கு யாராவது இல்லாம இருக்கலாம். அப்பா இல்லாம இருக்கலாம், இல்ல அம்மா இல்லாம இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்கலாம், இல்ல என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லாம இருக்கலாம். நம்ம கூட சில பேர் இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து அவங்க கூட இருந்துமே, நெறைய நேரம் நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியாது. தனிமையா இருக்கிற மாரி இருக்கும். நம்மளுக்கு வந்து தேவைப்படுற இடத்துல அவங்களால நிக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப ஏசப்பா சொல்றாங்க, "நான் உன் கூட இருக்கிறேன்." திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனா இருக்கிறாருங்க. சோ நம்ம வந்து யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்ல. இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். எந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். யாருமே வந்து நம்ம கூட கடைசி வரைக்கும் நம்மள அப்படியே கைய புடிச்சுட்டே நடத்திட்டு கொண்டு போறது இல்லங்க. நெறைய பேருக்கு அப்படி லைஃப் இருக்கலாம். சோ நம்ம நினைக்கலாம், ஐயோ! அவங்களுக்குலாம் இல்லையே. ஏசப்பா சொல்றாங்க, "நான் உனக்கு இருக்கேன்மா. நான் உன் கூடவே இருக்கிறேன்." நான் கூட நெறைய நேரம் யோசிச்சிருக்கேன். நான் வந்து ஏசப்பா எனக்கு இல்லையே அப்படி சொல்லி, நான் நெறைய நேரம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நெறைய பேரோட லைஃப் பார்த்துட்டு நானே நெறைய என்னோட ரிலேட்டிவ்ஸ்ல யோசிச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா ஏசப்பா சொல்லுவாங்க, ஏசப்பா டைரக்ட்டா இருக்கிறப்ப நம்ம ஏன் அடுத்தவங்கள பார்த்து நம்ம ஃபீல் பண்ணணும்? அதாவது நம்ம கூட ஏசப்பா டைரக்ட்டா நமக்கு தகப்பனா இருக்கிறாரு. சோ நம்ம அவர மட்டுமே நோக்கி பார்ப்போம். கண்டிப்பா வந்து ஏசப்பா நம்மள கைவிட மாட்டாங்க. நம்ம கூட இந்த உலகத்துல நான் உன் கூட இருக்கிறேன்னு சத்தியம் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். இல்ல யாருனாலும் சரி பேரண்ட்ஸா இருக்கலாம். உன் கூடவே நான் இருப்பேன்மா கடைசி நான் உன்ன நல்லா கொண்டு வந்துருவேன். உனக்கு இத பண்ணுவேன், அத பண்ணுவேன்னு சொல்லலாம். ஆனா எதையுமே அவங்களால பண்ண முடியாம போயிருங்க. பட் அப்படி பண்ண முடியாம போனா ஏசப்பா சொல்றாங்க, நான் உன் கூட இருக்கிறேன். அவரு சொல்றாரு திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. பாருங்க அடுத்த வசனம் பாருங்க. சங்கீதம் 10வது சங்கீதம் 10ஆம் சங்கீதத்துல பாருங்க 14வது வசனம். லாஸ்ட் பாருங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சோ இங்கிலீஷ்ல பாருங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன்ங்கிறதுக்கு ஃபாதர் ஆஃப் த ஃபாதர்லெஸ். ஃபாதர்லெஸ்ஸா இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவர்தான் ஃபாதரா இருக்கிறாராங்க. சோ இதுல பாருங்க சங்கீதம் 10:14 திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் வந்து சகாயர். யூ ஆர் த ஹெல்ப்பர் ஆஃப் த ஃபாதர்லெஸ். சோ ஹெல்ப்பரா இருக்கிறாரு. நெறைய நேரங்கள்ல நம்மளுக்கு இந்த உலகத்துல இருக்கிறப்ப ஹெல்ப் தேவையா இருக்குதுங்க. நெறைய ஹெல்ப் நமக்கு தேவையா இருக்கு. எல்லார்ட்ட இருந்து அந்த ஹெல்ப் கிடைக்காது. கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்க ஹஸ்பண்டா இருக்கலாம். யாரா இருக்கலாம் உங்களுக்கு அது ஏற்ற நேரத்துல அந்த ஹெல்ப் கண்டிப்பா மனுஷங்க கிட்ட இருந்து கிடைக்கவே போறது இல்லங்க. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, "நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்." இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு. "யூ ஆர் த ஹெல்பர்ஸ் ஆஃப் தி ஃபாதர்லெஸ்." ஹெல்ப்பரா இருக்காரு ஏசப்பா. சோ முதல்ல அவரு தகப்பனா இருக்கிறாருங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். ஃபாதர் ஆஃப் த ஃபாதர்லெஸ். நெக்ஸ்ட் பாருங்க. யூ ஆர் த ஹெல்ப்பர் ஆஃப் தி ஃபாதர்லெஸ். ஒரு ஹெல்ப்பரா இருக்கிறாரு. என்ன பண்ணணும்னு தெரியலையே! அப்படின்ற சில நேரங்கள்ல கலங்கி போயிருக்கலாம். ஏசப்பா சொல்றாங்க ஹெல்ப்பர் ஆஃப் தி ஃபாதர்லெஸ். சோ இந்த செர்மன் எடுக்கிறப்ப நானுமே வந்து நெறைய வந்து கோ த்ரூ பண்ணிட்டு தாங்க இருக்கேன். சோ இன்னைக்கு கூட நான் ரொம்ப வந்து எனக்கும் வந்து சரியா இல்ல ஏசப்பா நான் லோன்லியா ஃபீல் பண்ணேன். நெறைய வந்து தனிமையா ஃபீல் பண்ணேன். சோ ஏசப்பா வந்து எனக்கு இந்த வார்த்தைய குடுத்தாங்க. எனக்கு இந்த வார்த்தைய கேட்டதுக்கு அப்புறம் இந்த வார்த்தைய நான் தியானிக்கிறப்ப அவ்ளோ சந்தோஷங்க. எனக்கு என்னோட கவலை எல்லாம் போயிருச்சு. ஏசப்பா என் கூட இருக்கிறாங்கன்ற ஒரு தைரியம் வந்துச்சு. சோ ஏசப்பா உங்கள பார்த்து சொல்றாங்க, "நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன்மா. நான் உனக்கு ஹெல்ப்பரா இருக்கிறேன்னு" சொல்லி சொல்றாங்க. நெறைய நேரங்கள்ல நம்ம மெசேஜ் கேட்கிறோம். இந்த திக்கற்ற பிள்ளைகள் இந்த வசனம் எவ்வளோ வாட்டி நம்ம கேட்டுருப்போம்.
ஆனாலும் நெறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், தளர்ந்து போயிரும். ஆனாலும் ஏசப்பாக்கு நம்ம உணர்வுகள் புரியுங்க. அவர் நமக்கு தகப்பனுக்கு வந்து தன்னோட பிள்ளைய எப்படி அதோட ஃபீலிங் இருக்குன்றது அவரால புரிஞ்சு கொள்ள முடியும். அவர் பெரிய பரிசுத்த தேவனா இருந்தாலும், நம்மள நோக்கி பார்க்கிறாரு. சோ நீங்க இந்த நேரத்துல எனக்கு ஹெல்ப் இல்லையே, எனக்கு எந்த ஒரு காரியத்திலயும் நீங்க பயந்திருக்கலாம். இயேசுவ சொல்றாங்க. அவரு உங்களுக்கு ஹெல்ப்பரா இருக்கிறாரு. தகப்பனா இருக்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்க. சங்கீதம் 102:16. சங்கீதம் 102:16. பாருங்க. திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். சோ நெறைய பாருங்க திக்கற்றவரோட ஜெபத்த அவர் அலட்சியம் பண்ண மாட்டாராம். சோ ஒண்ணுமே தெரியல அவங்களால என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு திக்கற்ற போய் ஏசப்பாட்ட போய் விண்ணப்பம் பண்ணுங்களேன். அவங்களோட விண்ணப்பத்த அவர் வந்து அங்கீகரிப்பாராம். அவர் வந்து அந்த விண்ணப்பத்த அலட்சியம் இப்ப மனுஷங்ககிட்ட போய் நம்ம சொல்லுவோமே, யாரா இருக்கட்டும், உங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், போய் சொல்லுங்களேன். ஒரே விஷயம் எனக்கு இது கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அம்மா உனக்கு வேற வேலை இல்லையா? போய் பாருன்னு சொல்லிருவாங்க. அவங்களால கேட்க முடியும். ஒரு வாட்டி கேட்க முடியும் பொறுமையா. 2வது வாட்டி கூட கேட்பாங்க. திருப்பி 3வது வாட்டி என்ன சொல்லுவாங்க? அம்மா எனக்கு வேலை இருக்கு. உன் வேலைய போய் பாரு. யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் சரி, அவங்களால அத வந்து பொறுமையா கேட்க முடியாதுங்க. அதான் மனுஷங்களால முடியும். ஆனா ஏசப்பா பாருங்க, திக்கற்றோருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணல அவரு. என்ன இவங்க பேசுறாங்கன்னு சொல்லி நம்மள புறம்பே தள்ளல. அந்த விண்ணப்பத்த அவர்கள் வந்து ஏசப்பா வந்து அத அங்கீகரித்தார். சோ இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து இந்த திக்கற்ற இதுல இருக்கிறீங்களோ, உங்களோட விண்ணப்பத்த ஏசப்பா வந்து அங்கீகரிப்பார். உங்களோட ஃபீலிங்ஸ வந்து அவரு புரிந்து கொள்ள முடியுங்க. எந்த இடத்துல நம்ம பலவீனமா இருக்கிறோம். 1000 தடவ அந்த வார்த்தைய கேட்டிருக்கோம். நம்ம யோசிச்சு பார்க்கல. ஏசப்பா எத்தன வாட்டி நான் கேட்டிருக்கேன். என் கூட நீங்க இருக்கிறீங்கன்னு நான் கேட்டிருக்கேனே. ஆனாலும் ஏன் நான் விழுந்து போறேன்? நானே இந்த கொஸ்டின் வந்து ஏசப்பாட்ட கேட்டிருக்கேன். ஏசப்பா நான் எவ்வளோ வாட்டி நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க. நெறைய நேரத்துல நான் இப்படி கீழ டவுனா ஃபீல் பண்றேனே அப்படின்னு சொல்றப்ப, ஏசப்பா திரும்ப திரும்ப உங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் உன் கூட இருக்கிறேன். உன் விண்ணப்பத்த நான் அலட்சியம் பண்ணல. நம்மளுடைய சின்ன ஏக்கங்கள், சின்ன தவிப்புகள் எல்லாவற்றையும் அவர் வந்து பார்த்துக் கொண்டு இருக்கிறாருங்க. உங்களுடைய ஜெபத்துக்கு கண்டிப்பா ஆண்டவர் வந்து பலன் அளிப்பார். சோ நம்ம மனுஷங்கள தேடி போக வேண்டாம். இந்த மாரி இக்கட்டான சிச்சுவேஷன்லயோ, இந்த மாரி நம்மளோட மோசமான சிச்சுவேஷன்ஸ்ல என்னைக்குமே மனுஷங்கள தேடி போகாதீங்க. அவரோட சமூகத்துல உட்காருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரெட்டிப்பான பலன வந்து இயேசப்பா தருவாங்க. அதற்கு ஆதாரமா பாருங்க, நான் வந்து ஒரு சம்பவம் எடுத்துக்க விரும்புறேன். ஆதியாகமம் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம். இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சோ இங்க பாருங்க ஆகார்ன்னு ஒரு ஆபிரகாமோட அவங்களோட ஒரு அடிமை பெண். சரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சாராள் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க. சோ அடிமை பெண்ண வந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. வீட்டு வேலைக்காரங்க மாரி. அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை வந்துரும். இப்ப என்ன பண்றாங்க? சாராளுக்கு ஏசப்பா வந்து குழந்தைய குடுத்துட்டாங்க. ஈசாக்கு வந்துட்டாங்க. என்ன சொல்றாங்க? சாராள் சொல்றாங்க, "இந்த பெண் வந்து வேண்டாம். அந்த பெண்ணையும் அவங்களோட மகனையும் அடிச்சு தொரத்துங்க. அந்த மகன் வந்து என்னோட ஈசாக்க வந்து பரியாசம் பண்ணுகிறான். அவன் வந்து அதனால அவன அடிச்சு தொரத்துங்க." பரியாசம் பண்றத தாங்க முடியாம சாராள் வந்து தொரத்துங்கன்னு சொல்லிர்றாங்க. ஆபிரகாமும் வந்து அவரால ஒண்ணும் பண்ண முடியல. அவரு ஏசப்பாட்ட கேட்கிறாரு, "சரிப்பா நீ சாராள் சொன்னபடி செய்யின்ட்டாங்க." இங்க என்ன நடக்குது? ஆகாரு அவங்களுக்கு அடிமை பெண்ணுங்க. அடிமை பெண்ணுனா அவங்களுக்கு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க கிட்ட பணம் இருக்குமா? அவங்க கிட்ட என்ன இருக்கும்? ஒண்ணுமே இல்ல. பாருங்க அந்த வசனத்துல 14வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும், ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து, பிள்ளையையும் ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். என்னங்க இங்க பாருங்க தங்கம் குடுத்தாரா? ஏதாவது ஒரு கோல்டு காயின் குடுத்தாரா? சரி அவள அனுப்புறோமே ஏதாவது ஒண்ணு குடுப்போம். ஒண்ணுமே குடுக்கல. வெறும் என்ன குடுக்குறாரு? ஒரு அப்பத்த குடுத்தாரு, தண்ணீர குடுத்தாரு. சரி நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பிட்டாங்க ஆகார. இவங்க என்ன பண்றாங்க? ஆகார் வந்து அந்த வனாந்தரத்துல அலைந்து திரிந்தாள்ன்னு போட்டிருக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. திக்கற்ற நிலை, வனாந்தரம் லைஃப். நெறைய நேரங்கள்ல நம்மளோட லைஃப் கூட வனாந்தரமா இருக்கலாம். என்ன கண்ண வந்து திறந்தாலே வனாந்தரம். எந்த பக்கமும் டோர்ஸ் உங்களுக்கு வந்து குளோஸ்டா இருக்கும் எல்லா பக்கமும். ஆனா ஏசப்பா பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஏசப்பா இருக்கிறாங்க. துருத்தில அந்த டைம்ல ஏசப்பா ஆகாரோட இருக்கிறாங்க. துருத்தில தண்ணி தீர்ந்து போச்சு. சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு காலி ஆயிட்டு. தண்ணி முதல்ல மெயினா. இப்ப ஒரு சாப்பாடு இல்லன்னா கூட தண்ணிய குடிச்சு சமாளிச்சிடலாங்க. இப்ப நம்ம வனாந்தரத்துல தண்ணி இருந்தா கூட அத குடிச்சு குடிச்சு கூட சமாளிச்சிடலாம். தண்ணியே தீர்ந்து போயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப அவள் பிள்ளைய ஒரு செடியின் கீழ விட்டு, பிள்ளை சாகப் போகுது. ஏன்னா தண்ணி இல்லன்னா குழந்தையால சர்வை பண்ண முடியாது. அந்த பேபி அவங்க வந்து அந்த பிள்ளைய கொண்டு போயிட்டு, அப்படியே போட்டு நான் சாகறத பார்க்க மாட்டேன். அவ்வளவு ஒரு தாயோட பிள்ளைய சாகுறத வந்து எந்த தாயும் தன்னோட கண்ணால பார்க்க விரும்ப மாட்டாங்க. அவ்வளவுதான் நம்ம லைஃப் க்ளோஸ் அந்த மாரி தான் அவங்களோட சிச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா ஹஸ்பண்ட் விட்டுட்டாரு. அவ்வளவுதான். நீ அவ்வளவுதாம்மான்னு அனுப்பி விட்டாரு. எத்தன பேர் இந்த உலகத்துல அந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்க? கணவனால கைவிடப்பட்டிருக்கலாம். இல்லை பேரண்ட்ஸ் கைவிட்டிருக்கலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கைவிட்டிருக்கலாம். யாருனாலும் உங்கள கைவிட்டிருக்கலாம்.
ஏசப்பா இன்னைக்கு உங்கள பார்த்து சொல்றாங்க. நான் உன் கூட இருக்கிறேன். உன் கைய பிடிக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சம்பவத்துல பாருங்க, பிள்ளை சாகுறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி, அந்த குழந்தைய போட்டு அந்த அம்மா வந்து போய் அழுகுறாங்க. என்ன அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நெறைய நேரம் நம்மளும் அப்படிதான் பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன பண்ணனே தெரியாது. நெறைய நேரம் நம்ம அழ மட்டும் தான் வரும். வெறும் அழுகை தான் நம்மளோட வாழ்க்கையா இருக்கும். அழுகை மட்டும் தான் வரும். என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னு நம்ம பிளாங்க்கா இருக்கலாம். ஆனா ஏசப்பா பாருங்க, அந்த இடத்துல தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். யார் அந்த சத்தத்தை கேட்டார்? அழுகையின் அந்த ரூம்குள்ள உட்கார்ந்து அழுது நெறைய பேர் நம்ம அழுதுட்டு இருக்கலாம். யாரு கேட்டாரு? ஏசப்பா கேட்காங்கங்க. நம்மளோட அழுகைய பார்க்குறாங்க. மனுஷனோட பார்வையில நம்ம வந்து ஒண்ணுமே யூஸ்லெஸ்ஸா இருக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் அழுதுருவா அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா ஏசப்பா பாருங்க, அந்த பிள்ளையோட சத்தத்தை கேட்டார். அழுகையின் ஆகாரோட கூக்குரல பார்த்தாரு ஏசப்பா. தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, "ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது?" கேட்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி நெறைய நேரம் நம்ம யோசிப்போம். நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு இந்த உலகத்துல ஆள் இல்ல. ஆனா ஏசப்பா கேட்கறாங்க. "உனக்கு என்ன ஆச்சும்மா?" ஆகார பார்த்து கேட்கறாங்க. ஆகார் சொல்றாங்க. ம அந்த ஆகார் வந்து அவங்களோட என்ன சம்பவித்ததுன்னு கேட்டு, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். சோ அதுக்கப்புறம் என்ன தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுத்தாள். சோ பாருங்க, பிள்ளைக்கு பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தண்ணீரை பார்த்து ஒரு துறவை காண வச்சு அந்த தண்ணீர் தாகத்தை தீர்க்கிறாருங்க. சோ நிறைய நேரங்கள்ல நம்மளோட சுச்சுவேஷனும் அப்படிதான் இருக்கும். மனுஷங்க ஏமா நீ அங்க போய் அழுமான்னு சொல்லலாம். ஆனா ஏசப்பா கண்ணீரின் சத்தத்தை கேட்கிறார். ரூம்ல வந்து நம்ம உட்கார்ந்து அழுகிறது. நம்மளோட நிறைய நேரங்கள்ல நம்மளோட கண்ணீரால என் படுக்கையில் நினைத்தேன்னு சொல்லி தாவீது ராஜா சொல்ற மாதிரி நம்மளும் நம்ம கண்ணீரால நம்ம படுகையை நினைக்கலாம். ஆனா ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. யாருமே பார்க்க இல்லையப்பா. எனக்கு யாருமே இல்லையே நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்கங்க. நானும் நெறைய நேரங்கள்ல அழுதுருக்கிறேன். என்னை ஏசப்பா என்னோட பேசி, என்னோட இடைப்பட்டு என்ன நடத்தியிருக்காங்கங்க. என்னால சாட்சியாக சொல்ல முடியும். சோ இன்றைக்கு யாரெல்லாம் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க? ஆகாரோட கண்ணீர ஏசப்பா கண்டாருங்க. ஒரு பெத்த குழந்தையோட அந்த கதறல வந்து பார்க்க முடியாம அந்த அம்மா வந்து போட்டுட்டு, அவ்வளவுதான் லைஃப் க்ளோஸ்ன்னு போயிட்டாங்க. ஆனா ஏசப்பா அந்த தாயோட கதறல பார்த்தாங்க. அந்த குழந்தைக்கு வந்து என்ன பண்ணாங்க, தண்ணீர் துறத்திய திறந்து குடுத்தாங்க. அனாதையான ஆனா ஆக்சுவலி லிட்டரலா அந்த அம்மாக்கு யாரும் இல்ல. ஆர்ஃபன் ஆன மாரி. திக்கற்ற பிள்ளைகள்னா ஆர்ஃபன் கூட பைபிள்ல போட்டிருக்குங்க. ஃபாதர்லெஸ், ஆர்ஃபன். சோ எல்லாரையும் வந்து ஆண்டவர் வந்து கைப்பிடிக்கிறாருங்க. மனுஷங்க தள்ளி விடுறவங்கள ஏசப்பா வந்து கைய பிடிச்சு தூக்கி நிப்பாட்டுறாங்க. அந்த இடத்துல. அடுத்து பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அப்படியே ஏசப்பா வந்து அந்த தண்ணிய காமிச்சுட்டு அவ்வளவுதான்ப்பா நீ போப்பான்னு அனுப்பி விடல. அடுத்த வசனம் பாருங்க. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். சோ அவன வந்து ட்ரெயின் பண்ற ஏசப்பா அவன் கூடவே இருந்தாங்க. விட்டுட்டு தண்ணிய காமிச்சுட்டு அவ்வளவுதாம்மா நீ போன்னு போகவே இல்ல. அந்த குழந்தையோட இருந்து அவன் வில் வித்தையில வல்லவன் ஆகுற அளவில் வந்து ஆண்டவர் வந்து அவன வந்து உயர்த்தினாரு. சோ இந்த இடத்துல ஏசப்பா சொல்றாங்க. ஆகாரம் இந்த இடத்துல தனியா விட்டுட்டாங்க. யாருமே ஹெல்ப்புக்கு இல்ல. சோ எப்பயுமே வந்து நம்ம தனியா இருக்கிறோம். ஹெல்ப்க்கு ஆளே இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்க. உங்க கூட இருந்து அவர் செய்ய போற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகுதுங்க. உங்களோட முந்தின லைஃப்ப பார்க்கலும் பிந்தின லைஃப் மிகப்பெரிய மகிமையா இருக்க போகுது. சோ என்னைக்குமே இந்த ஆகாரோட லைஃப் பாருங்க. அந்த பையனோட வாழ்க்கை வில் வித்தையிலே வல்லவன் ஆனான்னு பைபிள்ல வசனம் இருக்கு. ஒரு குழந்தை சாக வேண்டிய குழந்தை, அன்னைக்கு தண்ணி இல்லாம சாக வேண்டிய குழந்தைய ஏசப்பா வில் வித்தையில வல்லவன் ஆக்குனாரு. சோ அதே தேவன் நம்ம கூடயும் இருக்கிறாங்கங்க. இன்னைக்கு நீங்க வனாந்தரமா போய்க்கிட்டு இருக்கலாம். இந்த இடத்துல திக்கற்ற பிள்ளையா இருக்கலாம். ஆனா ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்க. அவரு உங்ககிட்ட சொல்றாரு, "உன்னோட முந்தின வாழ்க்கைய பார்க்கலாம், பிந்தின வாழ்க்கை மகிமையா இருக்கும். முந்தின சீர பார்க்கலாம், பிந்தின சீர் அப்படியே பைபிள்ல மகிமையா இருக்கும்னு சொல்லி வசனமே இருக்குதுங்க. சோ நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர மட்டும் பிடிச்சுக் கொள்ளுங்க. அவரோட வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்திலே 1000 பேர் 1000 வார்த்தை சொன்னாலும், ஒரே ஒரு வார்த்தை, அவரோட ஒரு வார்த்தை நம்மள வந்து தேய்ச்சுறதுக்கு வல்லதா இருக்குதுங்க. இன்னொரு வசனம் பாருங்க. யோவான் 14:18. இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். யோவான் 14:18. இங்க சீடர்களுக்கு ஏசப்பா வந்து சொல்றாங்க, "நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உங்களிடத்தில் வருவேன்னு" சொல்றாங்க. "ஐ வில் நாட் லீவ் யூ ஆர்ஃபன்ஸ். ஐ வில் கம் டு யூ" அப்படின்னு சொல்லி அழகா இங்கிலீஷ்லயும் இருக்குது. சோ ஐ வில் நாட் லீவ் யூ. திக்கற்றவர்களுக்கு இங்க என்ன சொல்றாங்க? ஆர்ஃபன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபாதர்லெஸ்ன்னு பார்த்தோம். அவர்களோட அப்புறம் வந்து என்ன பார்த்தோம்? ஹெல்ப்பர். ஹெல்ப்பர் ஆஃப் தி ஃபாதர்லெஸ். ஏசப்பா ஹெல்ப் பண்றாங்க. இங்க பாருங்க ஆர்ஃபன அவர் கைவிட மாட்டாருங்க. மனுஷங்க ஈஸியா போயிரலாம். கைவிட்டுட்டு போயிரலாம். ஆனா ஏசப்பா வந்து கரம் பிடித்து நடத்துறாங்க. நான் ஒரு சகோதரியுடைய சாட்சிய கேட்டேங்க ரீசென்ட்டா. அவங்க என்னன்னா, அவங்க அப்பா வந்து அவங்க வந்து ஒரு காலேஜ் படிக்கிறப்ப விட்டுட்டு போயிட்டாங்களாம். அப்பா விட்டுட்டு போனா திக்கச்ச பிள்ளைகளா அந்த குடும்பத்த விட்டுட்டு போயிட்டாங்கங்க. 2 பொம்பள பிள்ளைங்க. அவங்க அம்மா வந்து என்ன பண்றதுன்னே அவங்க வாழ்க்கையில தெரியல.
சோ இவங்க அவ்ளோ ஒரு ஜெபிக்கிற குடும்பம், திடீர்னு பாருங்க வாழ்க்கை வனாந்தரமாயிட்டு. ஆர்ஃபன் ஆயிருச்சு. ஆனா ஆண்டவர் அவங்கள கையே விடலங்க. அவங்க ஆண்டவர் பாதத்த பிடித்துக் கொண்டாங்க. இப்ப அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா, முதல் பொண்ணு ஒரு பெரிய ஊழியக்காரியா இருக்காங்க. YouTubeல கூட அவங்க பெரிய பிரசங்கம் பண்றாங்க. 2வது பொண்ணு வந்து ஃபாரின்ல செட்டில் ஆயி, ஆண்டவர் அவங்க வாழ்க்கைய அவ்ளோ அற்புதமா நடத்துறாங்கங்க. சோ இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏசப்பா வந்து ஐ வில் நாட் லீவ் யூ ஃபாதர் போயிரலாம். உலகத்துல வந்து ஃபாதர் நம்ம கூடவே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லங்க. அவங்களுக்கு வேலை இருக்கும். இல்ல அப்பா வந்து மகிமையில எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கலாம். இல்ல எப்படினாலும் இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி. ஏசப்பா சொல்றாங்க, "ஐ வில் நாட் லீவ் யூ ஆர்ஃபன்ஸ். ஐ வில் கம் டூ யூ." நெறைய நேரம் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஆர்ஃபனா ஃபீல் பண்ணியிருப்போம். யாருமே இல்லையே! அப்படின்ற ஒரு பாதையில வந்து நம்ம வந்திருப்போம். நம்மள சுத்தி 1000 பேர் இருந்தாலும், ஒரு தனிமை உணர்வு, தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு, வனாந்தரம் வாழ்க்கையில ஆகாரம் போல கதறிக்கொண்டு நம்ம இருக்கலாம். ஆனா இயேசுவ பார்க்கிறாருங்க. நீங்க அறைக்கதவ பூட்டிக்கிட்டு நீங்க அழுகை 4 செவுரு தானே யாரு என்ன தெரிய போகுது நீங்க அழுகுற ஜெபம் கூட அவரு வந்து அலட்சியம் பண்ணலங்க. உங்க கண்ணீரின் சத்தத்த ஏசப்பா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்ற காலத்துல உங்களுக்கான உயர்வு காத்துக் கொண்டிருக்கு. நம்ம வாழ்க்கை அப்படியே வனாந்தரத்திலே இருக்க போறது இல்லங்க. ஆகார் குழந்தை அப்படியே சாகலையே. அவர் வில் வித்தையில வல்லவன் ஆக்குனாரு. நம்ம வாழ்க்கைய ஏசப்பா மகிமையில கொண்டு போய் வைக்க போறாங்க. நெறைய பேரோட கண்ணீர நம்ம துடைக்க போறோம். சோ இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, ஏசப்பாவ நோக்கி பாருங்க. அவங்க உங்கள ஆர்ஃபனா விடலன்னு ஏசப்பா சொல்றாங்க. நான் உன்ன அனாதையா விடல. நீ ஏன் அப்படி நீ நினைக்கிறன்னு சொல்லி ஏசப்பா உங்கள பார்த்து சொல்றாங்க. அடுத்து பாருங்க. அடுத்த ஒரு வசனம் யோவான் 20:19. யோவான் 14ல ஏசப்பா சொல்றாங்க, இந்த மாரி நான் வந்து திக்கற்றலா விடு. அடுத்து சீசர்கள் பாருங்க. சீசர்கள் இந்த வசனத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு இந்த வசனம் சொல்லப்பட்டது? சீசர்கள்ட்ட. சீசர்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. யோவான் 14ல பாருங்க. அந்த உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு சொல்லி ஒவ்வொரு வாசனமும் சீசர்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. 20ஆம் அதிகாரத்துல பாருங்க. 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஏசப்பாவோட வார்த்தை. நான் உன்னை திக்கச்சா விடேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப பாருங்க ஏசப்பா இல்ல. கூடவே இருந்த ஒருத்தர். கூடவே இருந்த ஒருத்தங்க நம்ம வந்து நம்மள விட்டு போறப்ப ஒரு பயம் வருது, கலக்கம் வருது. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணன்னு தெரியல. அவங்களுக்கு அந்த பயம், அந்த யூதர்களுக்கு பயந்து அந்த கதவ அடைச்சு உட்கார்ந்துருக்காங்க. ஏசப்பாவே சிலுவையில அறைஞ்சுட்டாங்க. நம்மள என்ன பண்ண போறாங்களோ ஒரு உயிர் பயம், ஒரு கலக்கம், ஒரு ஃபியூச்சர குடுத்த மொத்த ஃபியூச்சர் நமக்கு க்ளோஸ்ன்னு உட்கார்ந்துருக்காங்க. ஏசப்பா சொல்றாங்க, நான் உங்களுக்கு சமாதானம்னு சொல்றாங்க. 1000 வார்த்தை ஏசப்பா அதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் நினைவுக்கு இல்லங்க. ஆனா அந்த இடத்துல ஏசப்பா போய், "ஏய் நான் உன்ட்ட பேசினேன்ல, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கன்னு?" அந்த இடத்துல ஏசப்பா பேசவே இல்ல. சமாதானம்னு போய் அவங்கள ஆறுதல் படுத்துறாரு. எந்தெந்த இடத்துலலாம் நம்ம அகைன் அகைன் நம்ம வந்து கீழ போலாங்க. ஆனா ஏசப்பா கைய பிடிச்சு தூக்கி, "நீ மேல வருவம்மா, நான் உன் கூட இருக்கிறேன்னு" சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. அவரால மட்டும் தான் அப்படி ஆறுதல் படுத்த முடியும். வேற யாராலயுமே முடியாது. அவரோட பாதத்தை இறுக்கமா பிடித்துக் கொள்ளுங்க. அடுத்து பாருங்க, யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லாஸ்ட்டா அந்த வசனத்த சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்க, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் ஏசப்பா பேசிட்டாங்க. ஏசப்பா எல்லாரோடயும் பேசிட்டாங்க. இப்ப சீமான் பேதுரு பாருங்க. அவர் வந்து, "எப்பா வாங்கப்பா மீன் பிடிக்க போலாம்" அப்படின்னு கிளம்புறாரு. இனிமே அவ்வளவுதான் போல. அவ்வளவுதான் நம்ம ஃபியூச்சர பார்ப்போம். ஏசப்பா சொன்னாங்க, "உன்ன மனிதர்களை பிடிக்கல ஆக்குவேன்னு" சொல்லி. ஆனா அவருக்கு அந்த வார்த்தை மறந்து போச்சு. அவ்வளவுதான் வா மீன பிடிப்போம். அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. இனிமே நம்ம உலகத்துக்கு போயிருவோம்னு அவரு கிளம்புனாரு. ஆனா ஏசப்பா அந்த வசனம் அந்த அதிகாரத்த வாசிச்சு பாருங்க. திருப்பியும் சீமேல் பேதுரு ஏசப்பா வந்து மீட் பண்ணுவாங்க. சந்திச்சு என்ன நேசிக்கிறாயான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து திருப்பி பின்னாக போல. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையை நோக்கி நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நம்ம நெறைய நேரங்கள்ல நம்மளோட சூழ்நிலைகள் வந்து நம்ம யாருனாலும் கைவிடலாங்கங்க. ஒரு பெரிய நீங்க யாரா இருந்தாலும் உங்க அப்பா, அம்மா நான் இவங்கள மலை போல நம்பி இருந்து என்ன கைவிட்டுட்டாங்களே. நான் என்னோட வாழ்க்கைய சாட்சியா சொல்லுவேன். நான் என்னோட பிரதர், என்னோட வந்து தம்பிய வந்து நான் எல்லாத்துலயும் சவால் விட்டு சொல்லுவேங்க. நான் வந்து என் தம்பி என்ன விட்டுட்டு போமாட்டான். நாங்க வந்து அப்படி இருப்பேன். நான் குளோஸா இருப்போம். அப்படி இப்படின்னு நான் ஏசப்பா பிள்ளை தான். ஆனா அவ்வளவு ஒரு நம்பிக்கையா வந்து எல்லாத்துலயும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட யார்ட்டனாலும் நான் அவ்வளவு தைரியமா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அதுவும் மாறக்கூடிய ஒரு காலம் வந்தது. அவனும் விட்டுட்டு போற மாரி சூழ்நிலை வந்துச்சு. ஆனா அந்த டைம்ல ஏசப்பா எனக்கு உணர்த்துனாங்க. இதுவும் விலகி போகும். மலைகளே விலகி போனாலும், தாய் தகப்பன் விலகி போனாலும், உன்னோட கிருபை உன்ன விட்டு விலகாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன். ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க. நான் இனிமேல் உங்கள மட்டும் தான்ப்பா நான் நம்புவேன். நான் உங்கள பாதத்த பிடிச்சுக் கொள்வேன்னு ஒரு எனக்கான அந்த ஒரு டிசிஷன் நான் எடுத்தேங்க. நீங்க மட்டும் தான் ஏசப்பா மட்டும் தாங்க மாறாதவர். இந்த உலகத்துல யாரையுமே நம்ம அப்படிலாம் சவால் விட்டு சொல்ல முடியாது. நான் என்னோட லைஃப்ல நான் பண்ண தப்ப நான் ரியலைஸ் பண்ணேன். நெறைய சூழ்நிலைகள நான் வந்து உணர்த்தப்பட்டேன்.
சோ இன்னைக்கும் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க யாரனாலும் நம்பி இருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நான் உன்ன வந்து திக்கச்சலா விட மாட்டேன்மான்னு சொல்றாங்க. நம்ம அழுகைகள், நம்ம கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவரு பார்க்கிறாருங்க. நம்ம வாழ்க்கை அப்படியே வனாந்தரத்திலேயே இருந்துட போறதில்ல. இது நிரந்தரம் அல்லன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. நெறைய பேர் நம்ம வந்து முடிவு கட்டிட்டோம். இதுதான் நம்ம லைஃப். இதோட குளோஸ்டு. நெறைய பேர் லிட்டரலா சொல்ல கூட செய்வாங்க. பேரண்ட்ஸ் கூட சொல்லலாம். இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ், "ஏய் என்ன இவ வாழ்க்கை அவ்வளவுதான் போல முடிஞ்சு போச்சு." அவங்க புதுசா போய்க்கலாம். ஆனா ஏசப்பா கமா போட்டு ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட மகிமை பிந்தின பிந்தின மகிமை வந்து சீரா இருக்கும்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. முந்தின லைஃப விட இனிமே மாறப்போற காரியங்கள் ஒவ்வொன்னும் வந்து மாறப்போகுதுங்க. சோ இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் ஏசப்பாவ நோக்கி பாருங்க. நம்ம கண்கள மூடி ஜெபிப்போமா? அவர நோக்கி பார்ப்போமா? இந்த பாட்டு எல்லாத்துக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். நம்ம ஒரு லைன் பாடிட்டு நம்ம பிரேயர் பண்ணி முடிச்சிடலாம். திக்கச்ச பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு எப்பவரும் நீரே அல்லவோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, பேதைகளை மறப்பீரோ, பேதைகளை மறப்பீரோ, இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். சோ இந்த நேரத்துல ஏசப்பா உங்க கருத்துல நாங்க முழுமையா ஒப்படைக்கிறப்ப உங்க வார்த்தையை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஏசப்பா அந்த வார்த்தையை நீங்க ஆசீர்வதித்து நீங்க மகிமைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. இந்த பிள்ளைகளோட வாழ்க்கைய முந்தின சீர பார்க்க பிந்தின சீர் மகிமையா இருக்க சொன்னது போல மகிமைப்படுத்தி அவங்க வாழ்க்கைய உயர்த்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க கருத்துல முழுமையா ஒப்படைக்கிறேன். இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.